மாருதி மட்டும்தான் மைலேஜ் தரும்னு கிடையாது. ஸ்கோடாலையும் மைலேஜ் தரும். இந்த ஸ்கோடா ரேபிடா இருக்கட்டும், வென்டோவா இருக்கட்டும், போலோ இது எல்லா டீசலுமே ஈவன் தோ மேனுவலாக இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக இருந்தாலும் நல்ல மைலேஜ் தரும். இது வந்து மேனுவல் ரேபிட். இந்த மேனுவல் ரேபிடே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் நார்மல் ஹைவே க்ரூசிங்கில் 23, 24 மைலேஜ் எல்லாம் சாதாரணமாகவே கிடைக்கும். நீங்கள் வந்து ரேபிட் யூஸ் பண்ணுறவங்க யார் வேணாலும் கேளுங்க, செம மைலேஜ் தரும்னு தான் சொல்லுவாங்க டீசல். வென்டோவுமே அப்படி தான், போலோ டீசலுமே அப்படி தான். 20+ மைலேஜ் வந்து நீங்கள் சாதாரணமாக எதிர்பார்க்கலாம். யூஸ்வலாக ஸ்கோடாவுக்கு வர நார்மல் மெயின்டெனன்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஆனால் அந்த வண்டி கொடுக்குற கம்ஃபர்ட்டு மற்றது எல்லாமே வந்து அன்மேட்சபிளாக இருக்கும் மற்ற செடான்ஸை கம்பேர் பண்ணும்போது. இந்த ஸ்கோடா ரேபிட் வந்து ஃபுல் வீடியோ வந்து யூடியூப்பில் போட்டிருக்கேன், போய் பாருங்கள். இது வந்து மேனுவல் கியர் பாக்ஸு, ரொம்ப ஸ்மூத்தாக சூப்பராகவே இருக்கும். நீங்கள் இந்த வண்டியோட மெயின்டெனன்ஸ் மட்டும்தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி இருக்குமே தவிர, டீசெண்டான பட்ஜெட்டில் ஒரு நல்ல சேஃப்டியாக நல்ல மைலேஜோட வண்டி வேணும் அப்படின்னா அந்த ஸ்கோடா ரேபிட் வந்து கண்டிப்பாக சூஸ் பண்ணலாம். நீங்கள் ஸ்கோடா ரேபிட் பற்றி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வேறு என்ன வண்டி போடலான்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.